சவுத்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் டிமாண்ட், 4 மாசம் டிமாண்ட் இருக்கு. புதுசா வந்து இந்த ட்ரக் ஓனர்ஸ் வேலைக்கு ஏன் வரமாட்டாங்கன்னா அவ்வளவா மரியாதை கொடுக்கறது இல்ல. ஏப்ரல்ல இருந்து போற உள்ள போனா உள்ளோடுவாங்கன்னா சொல்றாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இங்க இதே கம்பெனில தான் போறேன், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவனுக்கு வேலை இவனுக்கு வேலை யாருக்கு யார் வேணா கேட்டு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை வருங்கிறதுனால நான் நார்த்து போறது. நீங்க ஆன்லைன்ல லோட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ரேட்டையாச்சும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா டிரைவர்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் பாலசுப்ரமணி. நான் வந்து டிரைவர் ஆகி 25 வருஷம் ஆகுது. 32 கண்டனர் 25 வருஷமா டிரைவர் ஓட்டிட்டு இருக்கீங்க. 2 வருஷமா வந்து எப்போ ரேட்ல உள்ள வந்து எங்க அண்ணன் வண்டி போட்டதுல இருந்து எப்போ ரேட்ல 2 வருஷமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி ஓட்டி இருக்கிறோம். பிஓடி பாயிண்ட் இருக்கு. சென்னையில பிஓடி பண்ணா அடுத்த இதே போயிடும். பாக்கி மறுநாளே நமக்கு பணம் கைக்கு வந்துடும். வேற எங்க இருந்து பார்த்தாலும் 1 டே டிலே ஆகும். கவுகாட்டில இருந்து உப்ளி. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமாண்ணா? கொஞ்சம். சரி அங்க போய் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நார்த் ஆட்கள் கூட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்சதுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு அது வந்து 25 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம தேவைகளுக்கு என்னமோ அதை கேட்டுப்போம். ஓகே. இதுக்கு முன்னாடி எங்கண்ணா லோட் எடுத்தீங்க? இதுக்கு முன்னால நாங்க வேற இதுல எடுத்தோம். டிரான்ஸ்போர்ட் போன வண்டி நிறுத்துறது அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி வண்டி எடுக்கிறது. இது உங்களுக்கு சேலரி பேசிஸ்டா கம்பெனில? சேலரி. வாரத்துல எத்தனை லோடு போவீங்க? வாரத்துல ஒரு 3-4 லோடு. எல்லாமே சவுத்தானா? எல்லாமே இந்த சவுத். சரி. நார்த்து போகணுங்க. இப்போ பெஸ்டா இருக்கிறதுனால அங்க சவுத்லயே பெஸ்டா இருக்கிறதுனால நார்த்து போகணும். நார்த்து போனா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரும் வழியில? நீங்க எப்படி சமாளிப்பீங்க அதை? ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து நார்த்து போனாலே எனக்கு வந்து திருட்டாயிரும், இல்லைன்னா என்னைய வந்து தூக்கம் இருக்காது எனக்கு அவ்வளவா, என் லோட வந்து நான் சேஃப்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு அந்த பிரச்சனை வருங்கிறதுனால நான் நார்த்துக்கு போறது இல்லையே. இங்க நார்த்து கூட இங்கே சவுத்லயே நீட்டா இருக்கு. நீட்டா வச்சுக்குவாங்க. நீட்டா சவுத் அந்த நார்த்தோட இது சேலரி இங்கே லாரிக்கும் சரி நமக்கு டிரைவருக்கும் சரி இங்கே இருக்கு. அதனால இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். நார்த்ல போட ரூட்டோட காசு உங்களுக்கு இங்கே இருக்கு. சவுத்லயே இருக்கு, லோக்கல்லே இருக்கு. லோடு எல்லாம் எப்படின்னா இருக்கு? இப்போ நவம்பர் மந்த்னா உங்களுக்கு நிறைய லோட்ஸ் இருக்கும். இப்பனா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். மார்ச்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வாரத்துல ஒரு 2 மாசம் கம்மியா இருக்கும். அடுத்தது ஜனவரியில ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப கம்மியா தான் இருக்கு. டிமாண்ட் கம்மியா தான் இருக்கு. இப்ப டிமாண்ட் கம்மியா தான், சும்மா படுத்துற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியா இல்ல லோடு பொறுத்து? ஃபிக்ஸ்டு சேலரி. அப்பனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்களே வண்டி வாங்கல, இஎம்ஐ கட்டுறதுக்கு எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் இஎம்ஐ நமக்கு கிடைச்சா போதுன்னு பார்க்க முடியும். வண்டிக்கு வேணும். நான் ஓட்டம்னா அங்கிருந்து காசு பணம் போட்டால் தான் நான் ஓட்ட முடியும். அவங்களே டிமாண்ட்னா எனக்கு டிமாண்ட் தான் ஆகும். நான் சும்மா ஓட்ட முடியுமா? தனியா சமாளிக்க முடியாதுல்ல. இப்போ புதுசா ஒரு ட்ரக் வாங்கிட்டு 35 லட்சம் கிட்ட வருது அப்படின்னா அவ்வளவு லோட்ஸும் இப்போ கம்மி இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு. நீங்க உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி, பட் கம்பெனிஸ்ல இருந்து லோட்ஸ் கம்மியா இருக்கும்போது சவுத்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? சவுத்தில் டிமாண்ட் இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் டிமாண்ட், 4 மாசம் டிமாண்ட் இருக்கு. இப்போ புதுசா வந்து இந்த ட்ரக் ஓனர்ஸ் வேலைக்கு ஏன் வரமாட்டாங்கன்னா அவ்வளவா மரியாதை கொடுக்கறது இல்ல, மதிக்கிறது இல்ல, இல்லைன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப நேரம் நிக்க வைக்காங்க, எங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏப்ரல்ல இருந்து போற உள்ளோடுவாங்கன்னா சொல்றாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இங்க இதே கம்பெனில தான் போறேன், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஆனால் வெயிட் பண்ணா உள்ளிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாருக்கு ஃபோன் போடணும் எனக்கு தெரியல. ஓனருக்கு ஃபோன் போடணும். அவங்க சரி நான் பேசுறேன்னு போவாரு. இவங்க நான் பேசுறேன்னுவாங்க. யார் பேசுறவங்களும் எனக்கு தெரியல. ஓனர் சொல்லிடுவாங்க, நீ அங்கே போன கம்பெனிக்கு போனா அவனுக்கு வேலை இவனுக்கு வேலை யாரு வேணா கேட்க சொல்லுவாங்க. கேட்டா சரி நான் பேசிட்டு வரேன்னு ஓனர் சொல்லுவாரு. ஒரு 10 நிமிஷம் ஆயிரும், 1 மணி நேரம் கூட ஆயிரும், நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்பாரு. அடுத்த செகண்ட் நம்ம உள்ள போய் கேட்டா எங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் தரல, உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கு நம்பர் அதுக்கு பேசி தான் உள்ள போக முடியாம திரும்பி வரதும் இருக்கு. அப்புறம் எங்களுக்கு இன்ஃபார்ம் தரல, செக்யூரிட்டி யாரும் உள்ள விடுவா? இன்ஃபார்ம் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இது வந்து இன்ஃபார்ம் பண்ணாதான் உள்ள விடுவாங்க, இல்லைன்னா நம்ம உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம ரோட்லயே தான்